ப்ரான் வாங்கியிருக்கு. இது 1/2 கிலோ ப்ரான். இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மண்டையை வந்து இப்படி பிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு இது விற்கும். அதில் வந்து இந்த மண்டைக்கிட்ட இருக்கிற ஓட்டுக்குள்ளே நம்ம இப்படி விட்டுட்டோம்னா அந்த கருப்பு அதை அப்படியே இதுக்குள்ளே விட்டு அப்படியே இழுத்துறது. அப்படியே பிஞ்சிட்டு எல்லாம் வந்துடும். அந்த நடுவில் உள்ள அந்த அதோடைய இதுவுமே க்ளீனாக வந்துடும் பாருங்க. நடுவில் ஒரு டஸ்ட் இருக்கும் பாருங்க, ஒரு குடல் மாதிரிக்கு. அதுவுமே இந்த இதை வச்சு எடுக்கும்போது கரெக்டாக அதுவாக அப்படியே கரெக்டாக வந்துடும். இந்த தலையை எடுத்துட்டு இந்த இந்த இது மாதிரி கத்தி மாதிரி கேட்கறத இதில் விட்டு உள்ளர விட்டால் அந்த குடல் சேர்ந்து வந்து நம்மளுக்கு எல்லாம் அப்படியே சேர்ந்து நல்லா உள்ளர விட்டுறணும். உள்ளர விட்டுட்டு நம்ம இழுத்துறோம். இழுத்தா எல்லாம் அப்படியே கரெக்டாக எல்லாம் வந்துடுங்க. அந்த குடல் இந்த பிளாக் கலர் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாம் வந்துடும். அப்புறம் இது பிச்சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். இது நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கன்னா நம்ம நெகம் இல்லாட்டினா நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரிக்கு கரெக்டாக உள்ளர கரெக்டாக விடணும். அது நல்லா போயிடும். உள்ளர சதை தானே, அதனால வந்து உள்ளர எல்லாம் க்ளீனாக போயிட்டு அப்படியே தூக்கிடும். அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதான். இது மேலே எடுத்த உடனே கூடோடு எல்லாம் கலந்து வந்துடும். அப்படியே அந்த உடுக்கில் உள்ள குடல் மதுக்கிட்டு அப்படியே வந்துடும் எல்லாமே. நம்ம கையை வச்சு நம்ம எடுப்போம் தான், அது வேண்டியதில்லை. அதுவே பிஞ்சிட்டு வந்துடும். அவ்வளோதான். இதை எடுக்க தெரியாதவங்க இதை எடுக்கலாம். இதில் வச்சு எடுக்க தெரிஞ்சவங்க ஈஸியாக எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மண்டையை வந்து பிச்சிடணும். இந்த வாழையும் பிச்சுட்டு வாழை இப்படி உருவுனா வந்துடும். அப்புறம் இங்கே கொஞ்சம் இருக்கும் நடுவில். இதை இந்த கட்டை விரலில் வந்து இந்த எடுத்துட்டோம்னா க்ளீன் ஆயிரும். இந்த கருப்பாக இருக்கிறதுக்கு தான் இந்த நடுவில் கிள்ளணும் நகத்தை வச்சு. பாருங்க, இதை எடுத்தால் தான் அது வரும். அது உள்ளர உள்ளதை நம்ம எடுக்கணும், கருப்பாக உள்ளது. இல்லாட்டி நறுன்னு இருக்கும். அதுக்கு தான் இந்த இது இந்த கத்தி வச்சு எடுத்தோம்னா சரி, அது எல்லாமே சேர்ந்து வந்துடும். அது குத்தி எடுக்கும் போது அது அப்படியே அது அந்த குடல் வந்து அதுவாக வந்துடும் வெளியில. அந்த குடல் வந்து அந்த இதோடய வந்துருச்சு. ஒன்றும் இல்லை பாருங்க, இப்போ இதுலேயே வந்துடும். அதை எடுத்த உடனே இங்கே பாருங்களேன், அந்த அது வந்துருச்சா, இந்த பிளாக் வந்துருச்சு பாருங்க. அதை வச்சு குத்தி எடுத்த உடனே க்ளீனாக அந்த குடல் வந்துடும். இந்த குடலை எடுக்காமல் போட்டோம்னா நெருன்னு இருக்கும், ஒரு மாதிரி சில நேரங்களுக்கு கசக்கும். அது க்ளீனாக அதை எடுத்துடணும். அது நம்ம ஒன்று ஒன்றா அப்படி எடுக்க முடியாது. அந்த இதை வச்சு குத்தின உடனே அது வெளியில் வந்துடும். அதை வச்சு பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். கையில் பண்ணணும்னா நம்ம வந்து நெகம் வேணும். அதை நடுவில் கொஞ்சம் எடுக்கணும், பிக்கணும். இப்படி பிச்சாதான் அது வரும் உள்ளது. அது பாதி அந்து போயிடும். அவ்வளோதான். இப்படி தான் க்ளீன் பண்ணணும்.